ஹாய் வணக்கம். நஞ்சில்லா உணவு உண்டு ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கிறேன். நான் ரஜினா ராம்குமார். இது ராகலியா ஸ்ப்ரவுட் கார்டன். நம்ம வந்து பகுதி 1ல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தொட்டியில் என்னென்ன செடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூர் மாதிரி பார்த்தோம். இப்போது இந்த சைடில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணால் வந்துட்டு முல்லை இதுவும் வந்து வெட்டி விட்டுருக்கேன். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். வெயிலில் வந்து அது என்னமோ எனக்கு கிளாராக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். உங்களுக்கும் வீடியோ பார்க்கும்போது அப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நித்தியமல்லி. இதுவுமே வந்து நல்லா பூ கொடுத்துட்டு இருந்தது. வெட்டி விட்டுருந்தேன். பார்த்திங்கன்னா பூ மொட்டுக்கள் வந்து அப்படியே அது காஞ்சிருச்சு. இப்போ திருப்பி இந்த இன்னொரு வாட்டி வெட்டி விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பிங்க் கலர் செம்பருத்தி. இந்த கலர் அழகாக இருக்குது. என்கிட்ட இந்த பிங்க் வந்து பார்த்திங்கன்னா 4 செடி இருக்குது. கீழே 2 வச்சுருக்கேன், 3 வச்சுருக்கேன். தொட்டியில் இப்போ 1 வச்சுருக்கேன். மாடியிலையும் கொஞ்சம் செம்பருத்தி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து வெற்றிலை வள்ளி கிழங்கு, காவல்லி கிழங்கு, அப்புறம் உருளைக்கிழங்கு, ஏர் பொட்டேட்டோ அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அது இது பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் ஒரு ஆடி மாதம் போல் வச்சுருக்கேன். நான் பார்த்திங்கன்னா நல்லா ஓடி இருக்குது. அது வரைக்கும் ஓடி இருக்குது. ஆனால் இப்போ வெயிலில் காய் கொடுக்காதுன்னு சொல்கிறாங்க. தெரியல, நமக்கு இது பற்றின டீட்டெயில் நமக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பக்கத்தில் நம்ம வீட்லேயே கட்டிங் போட்டு எடுத்து வச்ச கிரேப்ஸு நல்லா அழகாக இவ்வளோ தூரம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து சிறகாவரை. இதை பற்றியும் எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இது வாங்கி வச்சுருக்கேன். நான் ரொம்ப ஆர்வமாக காய் எப்போ கொடுக்கும்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்னு. ஏன்னா இது வரைக்கும் நான் சாப்பிட்டதும் இல்லை, பார்த்தது கூட இல்லை. யூடியூப்பில் பார்க்குறதோட சரி. அதனால் இப்போ ஒன்று இல்லை, நிறைய இடத்துல போட்டிருக்கேன். இந்த ஒன்று வந்து ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். அதனால் இது நல்லா பெருசாக இந்த வரைக்கும் போயிடுச்சு கொடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் இப்போ நான் உங்களுக்கு காட்டும் போது அப்படியே காட்டுறேன். இப்போ தான் குட்டி குட்டியாக விதை முளைச்சி வந்துட்டுருக்கு. இது வந்து யாழ்ப்பாணம் முருங்கைன்னு சொல்லிட்டு சீடு வாங்கி போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எங்கேயாவது பிளேஸ் கிடைக்கும் போது ஒரு பெரிய பாட்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்து 4 விதை போட்டேன். 3 விதை முளைச்சிது. 2 விதை நான் வச்சுக்கிட்டேன். ஒன்று வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருக்கேன். அவங்க வீட்லேயும் எப்படி வளருது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த மிளகா வந்து ரொம்ப நாளாக வளர்ந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட வந்து இந்த மிளகா செடி ஒரு 8-9 மாதத்துக்கு மேலேயுமா நம்மக்கிட்ட இருக்குது. நல்லா காய் கொடுத்துட்ருக்கு. இப்போயுமே பார்த்திங்கன்னா அங்கங்கே பிஞ்சுகள் வச்சுருக்கு. ஆனால் வந்து கொஞ்சம் கட் பண்ணி விடலாம் அப்படின்னு இருக்கேன். ஒரு ஈவினிங் போல் கட் பண்ணிவிட்டு விடலான்னு நினச்சிட்டே இருக்கேன். இங்கே பாருங்களேன், இப்போ தான் நானுமே நோட் பண்ணுறேன். குட்டி குட்டியாக பிஞ்சுகள் நிறைய வச்சுருக்கு. அதனால் கட் பண்ணுறது நல்லது இல்லைன்னு தோணுது. அதுக்கப்புறம் வந்து யாழ்ப்பாணம் முருங்கை இன்னொன்று இருக்கு இல்லையா, அது வந்து இந்த தொட்டியில் வச்சுருக்கேன். இது பாருங்கள், இதுவும் நல்லா பெருசாக வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் நம்ம கவாத்துலாம் பண்ணுவோம்ல, மல்லி செடிலாம், அதுலேருந்து சும்மா ஒன்று எடுத்து கட்டிங் போட்டேன். ஒரு 10 செடிக்கு கட்டிங் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இது ஒன்று முளைச்சிருந்தது. அதில் பார்த்திங்கன்னா மொட்டுக்கெல்லாம் இப்போ வைக்க ஆரம்பிச்சிருக்கு, இப்போ சீசன்றதுனால. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அடீனியம் செடி ஒரு போன வருஷத்தில் வந்து சீட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணோம்ல, அந்த சீடை ஒரு இடத்துல போட்டு கொசன்னு முளைச்சிருந்தது இல்லையா, அது கூட நம்ம ஷார்ட்ஸ்லாம் போட்டோம். அதெல்லாம் ஒரு தனித்தனியாக ஒரு பாட்லியாக போட்டிருக்கேன். இது கூட நான் வந்து சேலு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன், ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த அடீனியம் நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு மிளகா செடி இருக்குது. இங்கே வந்து ஒரு சிறகு அவரை இந்த கருப்பு கவரில் விதை போட்டு அதுவும் வந்து முளைச்சி வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வீட்லேயே எடுத்த விதைகள் 2 போட்டிருக்கேன். இந்த அவரைக்கொடி இருக்கு இல்லையா, அந்த அவரைக்கொடியிலேருந்து விதைகள் எடுத்து இங்கே ஊனி இப்போ தான் விட்டுருக்கேன். இது வந்து செடி அவரைன்னு சொல்லிட்டு வாங்கி ஒரு 4 இடத்துல போட்டிருக்கேன். அது எப்படி முளைச்சிருக்குன்னு நான் இப்போ காட்டுறேன். இதுவும் செடி அவரைன்னு தான் வாங்கி வச்சுருக்கேன். இதுலேயே வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கொடி அவரை இங்கே போட்டிருக்கேன். அது முளைச்சி வந்ததுக்கப்புறம் நம்ம தொட்டியில் எங்கேயாவது வைக்க முடிஞ்சதுன்னா பெரிய தொட்டியில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நான் வந்து சந்தையில் நாற்றாக வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருப்பேன். நான் வந்து விதை போட்டு இனிமேல் முளைக்க வச்சு அது எப்போ பெருசாகி நம்ம வைக்கிறதுக்கு நம்ம ஒரு நாற்று வாங்கிட்டு வந்து நட்டுலான்னு போட்டிருப்பேன். அது போல் நாற்றுக்கள் வாங்கிட்டு வந்து கத்திரிக்காய் நாற்று இங்கே ஒன்று வச்சுருக்கேன். இது பாருங்கள், இங்கே ஒன்று வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி போட்டது, ஒரு 6 மாதம், அதாவது ஜூலையில் போட்டது, ஆடி மாதம் போட்ட கத்திரிக்காய் செடி. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, சங்குப்பூ நேற்று வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண அங்கே வந்து சங்குப்பூ, அடுக்கு சங்குப்பூ செடி ஒன்று இருந்தது. அதை எடுத்து நேற்று வந்து நட்டுருந்தேன். ஏன்னா அங்கே வந்து ட்ராகன் ஃப்ரூட் பக்கத்தில் வளர்ந்துருச்சு. அப்புறம் இது வளர்ந்ததுன்னா ட்ராகன் ஃப்ரூட் நமக்கு காய் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு பிடுங்கி இதில் நட்டிருக்கேன். பச்சையாக தான் இருக்குது, பார்ப்போம். நேற்று தான் நட்டது. இங்கே ஃபுல்லாகவே கத்திரிக்காய் செடி தாங்க, எல்லாமே மிக்சடாக இருக்கும். உங்களுக்குதே தெரியும், நான் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க. திருப்பியும் வந்து இதை வெட்டி விட்டு கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உரங்கள்லாம் சேர்த்து மண்ணை கிளறி விட்டுட்டு போனேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பிடிச்சி பூக்கள் பிஞ்சுகள்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இங்கே ஒரு குண்டுமல்லி இருக்குது. இதுவுமே ஒன்றா தான் கொடுத்துட்ருக்கு, இன்னும் பெருசாக மொட்டுக்கள் வைக்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2 அவரைக்காய் செடி கொடி இருக்குது. இதில் தான் இப்போதைக்கு நமக்கு காய் வந்துட்டுருக்கு. இதுலேருந்து தான் இப்போ விதைகள் எடுத்து நான் போட்டுட்டும் இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு
அது என்ன பூன்னு தெரியல, பெருசு பெருசாக அந்த டேலியா பூவா, டேலியா கரெக்டு, அந்த மாதிரி பூக்கும் இல்லையா. அது வந்து சந்தையில் வாங்கினேன். அது வந்து ஒரு செடி ரொம்ப 2 செடி வாங்கினேன். ஒரு செடி நல்லா வளர்ந்துட்டுருக்கு, ஒரு செடி காஞ்சிருச்சு. அதுலேருந்து அந்த சைடில் பக்க கலை வரும் இல்லையா, அதை ஒன்று ஒடிச்சு வச்சேன். அது வந்து துளிர்த்துருச்சு. அதனால் அது நிழல் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த கிரேப்ஸ்க்கு செடிக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டோரியே சொல்லியிருப்பேன் நான் வந்துட்டு, மைசூர் மல்லி எடுத்த கதை. அது நல்லா பிடிச்சிட்டு வளர்ந்துட்டுருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட சாமந்தி, இதெல்லாம் வந்து நம்ம சந்தையில் வாங்கினதுன்னு சொல்லிட்டு ஒரு தடவை போட்டது. அதுவுமே நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செடி, இதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு காய் வைக்கிது. இது வந்து காய வச்சு விதை வருதான்னு பார்க்கணும், செக் பண்ணணும். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 அரளி வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு கலர் மறந்து போச்சு. நான் ஒயிட் கலர் நம்மக்கிட்ட இல்லை, அதனால் ஒயிட்டு கேட்டிருந்தேன். ஆனால் ஒயிட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பூ பூக்கும் போது தான் தெரியும் இது என்ன கலரில் வருதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதுவும் இங்கேயே வந்து ஒரு மைசூர் மல்லி வச்சுருக்கேன். இங்கே வந்து காக்கட்டா வச்சுருக்கேன். காக்கட்டா இதில் அப்பப்போ 1 2 பூக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து போகன்வில்லா இந்த கலர் இருக்குது, பிங்க். இப்போ தான் இப்போ ஒரு சைக்கிள் பூத்து முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ திரும்பியும் பூக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த தொட்டிக்கு வந்திருக்கோம், அந்த ப்ளூ கலர் தொட்டிக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீரைகள் தான் இருக்குது. இது வந்துட்டு பாலக்கீரை, ஃபுல்லாகவே வந்து பாலக்கீரையாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயே வந்து நமக்கு பூக்கள் வேணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் செம்பருத்தி செடி வாங்கி வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஒரு செடி போட்டிருக்கேன். இது எல்லாமே தொட்டியில் தான் இருக்குது. கீழே வந்து பெரிய பெரிய ஓட்டையாக போட்டு, ஏன்னா அந்த செடிக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா, அதனால் பெரிய பெரிய ஓட்டையாக போட்டு வேர் கீழே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இதில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் வந்து சாமந்தி நல்லா பூத்துது. நிறைய வாட்டி நான் சாமிக்கு எடுத்து வச்சேன். இப்போ திருப்பியும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போ அடுத்த சீசனில் தான் அவங்கள பார்க்க முடியும். அடுத்தது தக்காளி நாற்றுக்கள் அங்கங்கே நட்டுருந்தேன் இல்லையா, அவங்கெல்லாம் இங்கே பாருங்கள் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தான். அப்புறம் இங்கே வந்து இந்த தக்காளி செடியிலேருந்து பழம் எடுத்திருக்கோம். தக்காளி இப்போ அங்கே பார்த்திங்கன்னா இருக்குது. நான் அந்த சைட் போய் காட்டும்போது காட்டுறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு என்னது இது கோஸு, எப்போ வருவாங்கன்னு தெரியல எனக்கு. நான் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கேன். இது ஆடி மாதம் போட்டு அது கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஒரு 5-6 மாதத்துக்கு இப்படியே தான் இருக்காங்க. அப்புறம் மல்பெரி நம்ம தொட்டிலேருந்து எடுத்து, அதாவது சின்ன பாட்டிலேருந்து எடுத்து இந்த தொட்டியில் நட்டது. நல்லா பாருங்கள், பெரிய மரம் மாதிரி வளர்ந்துருச்சு. ஒரு தடவை வெட்டியும் விட்டோம், இப்போ திரும்பியும் பெருசாக போயிடுச்சு. அப்புறம் நம்மளோட சீடு, அவரைக்காய் சீட்லேருந்தே விதை எடுத்து, இது வந்து செடி அவரைன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். செடி அவரைன்னு வாங்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடி மாதிரி போயிட்டுருக்கு. என்னன்ட்டு தெரியல. இது ஒன்று வந்து செடியாக வந்துட்டுருக்கு, ஒன்று வந்து கொடியாக போயிட்டுருக்கு. இப்போ நான் அங்கே காமிச்சேன்ல செடி அவரைன்ட்டு, அது எல்லாமே ஒன்றா போட்டது தான். அது பார்த்திங்கன்னா தம்மா துண்டு இருக்குது. இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து எடுத்த விதையும் ஒன்று வந்து ஊனி விட்டுருந்தேன் இந்த இடத்துல. இந்த ஒன்று வந்து நம்ம வீட்டிலேருந்து வந்த விதை. இந்த கொடி அவரையிலேருந்து ஒன்று மட்டும் எடுத்து இதில் நட்டிருந்தேன். மீதிலாம் வந்து கடையில் வாங்கினது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு தானாகவே வந்து கீரைகள்லாம் முளைச்சிட்ருக்கு. நம்ம கட்டிங்ஸ் போட்டு கோவக்காய் வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வைக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக ஒரே பாட்டில் தான் வச்சு வளர்த்துட்ருக்கேன். ஆனால் ரொம்ப பெரிய பாட்டு தான் இது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு தொட்டியில் தான் வந்து போட்டிருக்கேன். இதுக்குள்ளே இருக்க செடியெலாம் தொட்டியில் தனித்தனியாக தான் இருக்குது. அதனால் அதுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அந்த பாவக்காய் கொடியும் இருக்குது. ஆனால் வந்து நான் அதுலேருந்து கொஞ்சம் கட்டிங் போட்டு இங்கே கொஞ்சம் தனியாக எடுத்து வைப்போம் அப்படின்றதுக்காக ஒன்று வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளாக இருக்குது, அதுக்கு சத்து பத்து தான் என்னன்னு எனக்கு தெரியல, அதனால் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு மல்லி, இது வந்து கல்யாணத்துக்கு போகும்போது கொடுத்தது, கிஃப்டாக கொடுத்தது. அப்புறம் இது வந்துட்டு ரீசெண்டாக வாங்கி வச்ச இலந்தப்பழம். இது வந்து ஆப்பிள் இலந்தன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, தெரியல. காய் கொடுக்கும் போது காட்டுறேன். இங்கே ஃபுல்லாகவே வெண்டைக்காய் செடி தான் போட்டிருக்கேன். இந்த பிளாக் கலர் கவர்லேயும் வெண்டைக்காய் தான் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் நாள் முன்னாடி போட்டது, இது வந்து ரீசெண்டாக போட்டது. இதில் எல்லாத்துலேயுமே போட்டேன். ஆனால் இது 2த்துலேயும் காஞ்சிருச்சு, இந்த 3மே பிடிச்சிருச்சு. இதில் அதனால் வந்து கொஞ்சம் பட்ரோஸ் இந்த கலர் அழகாக இருக்கும், அதனால் இதை தூக்கி ஊனி விட்டுட்டேன். அப்புறம் இதுவுமே வந்து நம்ம குரூம் பண்ணும்போது கட்டிங்ஸ் வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சிருச்சு. இது கிருஷ்ண கமலம். இதெல்லாம் வந்து இன்னும் பிடிக்கலாம், நான் பச்சையாக தான் இருக்குது. இது வந்து மல்பெரி. எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் கொஞ்சம் வெட்டும் போது கொஞ்சம் ஊனி விட்டுருவேன். அது வளருமா வளராதான்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் வச்சுருவேன். வளர்றதை எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். அப்புறம் இந்த இடம் கொஞ்சம் க்ளீன் பண்ணது. இப்போ இந்த கேன்லாம் கவுத்துருக்குல்ல, அதெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு கொஞ்சம் உரம் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு இருக்கேன். இதில் ஏன்னா ஒரு கத்திரிக்காய் செடி நான் இப்போ வந்து நட்டிருக்கேன். இப்போ வேறு எதாவது கீரை எதாவது போடலாம், இதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் கீரை போடலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் சொன்னல சந்தையில் டெய்லியா ஒன்று வாங்கினேன்னு சொல்லிட்டு, அது இதுதான். இது பார்த்திங்கன்னா அழகாக வளர்ந்துட்டுருக்கு. இப்போ நான் இதை வந்து கட்டிங்ஸ் இப்போ போட்டோன்னா வருமானு எனக்கு தெரில. நான் அது போடும்போது கொஞ்சம் பனியாக இருந்தது, அதனால் கொஞ்சம் பிடிச்சி வளர்ந்துருச்சு. அப்புறம் இது பேக் சைடு, அந்த சைட்லேருந்து காமிச்சேன் இல்லையா, இது தக்காளி. அப்புறம் இங்கேயும் கொஞ்சம் கீரைகள்லாம் இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா நான் கட்டிங்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த தொட்டிலையும் இந்த மஞ்சள் கலர் ஆலமண்டா பாருங்கள், இது பிடிச்சி இவ்வளோ பெருசு போயிருச்சு.
இது போட்டு ஆகிடுச்சு, ஒரு 4-5 மாதத்துக்கு ஆகிடுச்சு. அதனால் நல்லாவே தளைஞ்சு வளர்ந்துட்டுருக்கு. இதுவும் கட்டிங் தான் இது, ஆனால் ஆக்சுவலாக சொல்லணும்னா. அப்புறம் இன்னொன்று வந்து போட்டேன், இது மண்ணில் போய் புதையவே மாட்டேங்குது. இந்த பிங்க் கலரு செடி அதை பாருங்கள், இந்த பூவும் போட்டிருக்கேன். நம்ம அடுத்தது கீழே எங்கேயாவது நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து போட்டுட்ருக்கேன். அப்புறம் இதுலேயே பார்த்திங்கன்னா இந்த சாமந்திலாம் கட்டிங் போட்டுட்ருக்கேன். இது எல்லாமே கட்டிங்ஸ் தான். இதில் தானாகவே வந்து இந்த ரெட் கலரில் ஒரு பூ பூக்கும், மயில் மாணிக்கம், அந்த பூ வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ரீசெண்டாக வாங்கின ஒரு கொய்யா மரம் வச்சுருக்கேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா பூ விட்டுருக்குங்க. இப்போ தாங்க ஜஸ்ட்டு பார்க்குறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நினச்சிட்டேன் இன்னும் நல்லா பெருசாக வளரணும், அதுக்கப்புறம் தான் வரும்னு பார்த்தா அதை பாருங்கள் இங்கேயும் விட்டுருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, உங்ககிட்ட காமிச்சிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட வாட்டர் ஆப்பிள் நிறையவே பூ வச்சுருக்கு. இன்னும் இந்த பூவாக மலர்ந்து அதுக்கப்புறம் எவ்வளோ காய் பிடிக்கும்னு நமக்கு தெரியல. இதோட எக்கச்சக்கமாக இருந்தது, ஆனால் நிறைய கொட்டிக்கிட்டே வருது. பார்த்திங்கன்னா தெரியும், கீழெல்லாம் அங்கங்கே கொட்டி கிடக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா அங்கங்கே கொட்டி கிடக்கு, தெரியுதுங்களா, நிறைய கொட்டி இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு ஒயிட் கலர் நாட்டு ரோஸ். இது அப்பப்போ எப்பயாவது ஒரு டைம் பூக்கும். இப்பயும் பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மொட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு மொட்டு இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி பூக்குது. நான் இப்போல்லாம் வந்து ரோஸ் செடியை வெட்டவே கூடாதுன்ட்டு முடிவு பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். அது இஷ்டமாக அப்படி விடும் போதே நல்லா பூத்துட்ருக்கு. அப்புறம் நம்ம கீழே இருந்து எடுத்துகிட்டு வந்த கிருஷ்ணர் கமலம் இங்கே இருக்காங்க, நல்லா பிடிச்சிட்டாங்க. இப்போ எப்போ பூ பூப்பாங்கன்னு ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கேன். அப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு அரளி, பிங்க் கலர் ரெட்டா சிவப்பு அரளி, அது இருக்குது. நம்ம இதோட வந்து இந்த பதிவை முடிச்சிக்கலாம். ஏன்னா ரொம்ப வீடியோ லென்த்தாக போகுது. இன்னும் வந்துட்டு நம்ம இந்த சைடு வந்து பார்க்கணும். இங்கே என்ன இருக்குன்ட்டு பகுதி 3 கொடுக்குறேன் நான். சரிங்களா? Thank you.